பேசி ஆட்சியை பிடிச்சவங்க எல்லாம் இவங்க எல்லாம். திமுக அப்படி தான் சொல்லுவாங்க, பேசி பேசியே ஆட்சியை பிடிச்சானுங்கடா, ஆனால் ஆட்சியை பிடிச்சதுக்கப்புறமும் பேசிக்கிட்டே இருந்தானுங்க, அதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி அந்த திமுக தான் சொல்லுது, விஜய் பேச மாட்டார், வாயத்துறங்க சிஎம், வாயத்துறங்க சிஎம்னாங்க. நேற்று சிஎம் வாயை திறந்தார். வாயத்துறங்க சிஎம், வாயத்துறங்க சிஎம்னு தட்டியை பிடிச்சிக்கிட்டு சட்டப்பேரவையில் நின்னவைங்க வாயை திறந்து சிஎம் பேச ஆரம்பித்த உடனே வெளிநடப்பு பண்ணிட்டாங்க. ஏன்னா நீங்கள் தானடா பேச சொன்னீங்க, வாயத்துறங்க வாயத்துறங்க வாயத்துறங்கன்னு. லியோவை பார்க்கணும், லியோவை பார்க்கணும் நீங்கள் தானடா சொன்னீங்க. இப்போ லியோவை பார்த்தோன்னே ஏன்டா ஓடுறீங்கன்ட்டு நம்ம டிவிகேஎன்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, சோஷியல் மீடியாவில் போட்டு எக்ஸ்தலத்தில் பலந்துக்கிட்டு இருக்கிறாங்க. முதல்ல ஓமுக அப்படின்னு பேர் வச்சாங்க திமுகவுக்கு, ஏன்னா ஒப்பாரி முன்னேற்ற கழகம். காலையில் எழுந்தாலே எல்லாரும் ஒப்பாரி வைக்கிறாயா, அது ஒத்துக்கிட்டு ஒப்பாரி வச்சாங்க. ஒருத்தர் சொன்னால் என்ன இப்போ ஒப்பாரி தான், ஆமாம் ஒப்பாரி தான் வைக்கிறேன்னே ஒரு திமுக காரர் மேடையில் பேசிட்டார். ஸ்டாலின் ஒரு பக்கம் ஒப்பாரி, உதயநிதி ஒரு பக்கம் ஒப்பாரி, சேகர் பாபு ஒப்பாரி, சின்ன சின்ன ஜென்சி டிஎம்கேவை சேர்ந்தவங்க ஒப்பாரிங்கன்னு ஓமுகவா அப்படின்னு சொல்லி போட்டான். ஓமுக ஒப்பாரி முன்னேற்ற கழகம். நேற்று என்னடா போட்டிருக்காங்கன்னா வேமுகான்னு போட்டேன். நான் போயிட்டு இது பண்ணி பார்த்து, இது வேமுகாவா என்னவா இருக்கும், வெற்றி முன்னேற்ற கழகமாக இருக்குமா இல்லை வேறு ஏதாவது முன்னேற்ற கழகமாக இருக்கும் பார்த்தா வெளிநடப்பு முன்னேற்ற கழகம்னு பேர் போட்டிருக்காங்க. பார்த்துக்குங்க. ஏன் சட்டசபைக்கு வருவோம், வெளிநடப்பு செய்வோம். இது இன்றைக்கி நேற்று நடந்துட்டுருக்கு. கலைஞர் காலத்திலேருந்தே ஆட்சியில் இவங்க இல்லைன்னா, எதிர்கட்சி ஆகிட்டாங்கன்னா வெளிநடப்பு செஞ்சுருவாங்க. ஏன் அதுக்கு மேலே இருந்தால் சேதம் வந்தால் யார் காப்பாற்றுறது, நீங்கள் காப்பாற்றுவீங்களா? அதனால் என்ன பண்ணிவிடுவாருன்னா, கலைஞர் சட்டசபைக்கே வர மாட்டார். அன்னன்னைக்கு ஒரு நாள் வந்துட்டு சைன் பண்ணிட்டு போயிடுவார். அதே தான் ஜெயலலிதா அம்மாவை ஃபாலோ பண்ணாங்க. ஏன்னா பயம் எப்பயுமே, ஏடிஎம்கே ஆட்சி வந்துருச்சுன்னா டிஎம்கேவில் கலைஞர் சட்டசபைக்கு அதிகம் வரமாட்டார். அட்டெண்டன்ஸ் போகிறதுக்கு சைன் பண்ணுறது மட்டும் ஒரு நாள் வருவார். டிஎம்கே ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா அந்த அம்மாவும் மொத்தமாக சேர்ந்து ஒரு நாள் வந்து சைன் போட்டு போயிடும். நேருக்கு நேரம் அதிகமாக உட்கார மாட்டாங்க இவங்க ரெண்டு பேரும். அம்புட்டு வீர பெண்மணி. இந்த அம்மாவுக்கு பேர் தான் சிங்க பெண்மணி. இந்த ஐயாவுக்கு பேர் வந்து எமர்ஜென்சியை பார்த்தவர். நிறைய உண்மைகள்லாம் தெரிஞ்சுக்கணும். இந்த வெற்றுத்தனமாக சும்மா அப்படி இந்த விஜய் சொல்கிறாரு பார்த்தீங்களா, இந்த விளம்பர மாடல் திமுக ஆட்சி அப்படின்ற மாதிரி ஒரே விளம்பரம் தான். அம்மாவை வந்து சிங்க பெண்மணின்னுவாங்க. அந்த சிங்க பெண்மணி ஏன்டா டிஎம்கே ஆட்சியில் வந்தாலே சட்டசபைக்கு வந்து டெய்லி உட்காராமல் போச்சுன்னு கேட்டு பாருங்க, அதுக்கு பதில் வராது. ஐயா வந்து அத்தனை பிரதமர்களை இந்திரா காந்தியை பார்த்து வர்றா எங்கள் தலைவர். அப்புறம் ஏன்பா ஜெயலலிதா முன்னாடி உட்காந்து தினந்தோறும் சட்டசபையில் பேசாமல் போனார்? பதில் வராது. பதில் வரும். எப்படி தெரியுமா வரும்? கமெண்ட்ஸில் வந்து நல்ல நல்ல வார்த்தையாக திட்டி வைப்பாங்க நம்மளை. ஒரே வாசனையாக இருக்கும் கமெண்ட்டே.